கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. திருமுழுக்கு யோவான் என்று இயேசுவை பார்க்கிறார். பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்று சுட்டி காட்டுகிறார். இவரே தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பார் என்பதையும் அவர் சொல்லுகிறார். இந்த தூய ஆவியினால் திருமுழுக்கு பெறுகின்ற ஒரு விஷயம், இவரே கடவுளின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இயேசுவின் பெயரால் அவரை நம்பி மனம் மாற்றம் அடைகின்ற ஒரு நிலை, குறிப்பாக ஞானஸ்நானத்தின் வழியாய் இயேசுவில் அவருடைய இறப்பிலும் உயிர்ப்பிலும் ஒருவர் மூழ்கடிக்கப்படுகின்ற போது அவர் புதிய மனிதனாக உருமாறுகிறார். எல்லா பாவத்திலிருந்தும் புதிய மனிதனாக உருவாகிறார். கடவுளின் அருளில் அவர் மூழ்கி எழுகிறார். இந்த ஒரு நிலையை தான் ஞானஸ்நானம் நமக்கு தருகிறது. இரண்டாவதாக, இந்த ஞானஸ்நானத்தின் வழியாய் ஒருவர் கடவுளின் பிள்ளையாகவும் திருச்சபையின் பிள்ளையாகவும் உருமாறுகிறார். பாவம் அழிக்கப்படுகிறது. கடவுளின் பிள்ளை, திருச்சபையின் பிள்ளை எப்படி தூய ஆவியினால் அவர் பெற்றெடுக்கப்படுகிறார். தூய ஆவியார் அவருக்குள் புகுகிறது. புகுந்து புதிய ஆவி ஊற்றப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களிடம் அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது போல, அந்த சக்தியை பெற்றவர்கள் வாழ்நாள் முழுவதும் வளமையாய் கடவுள் வார்த்தை அறிவித்தது போல, இன்றும் என்றென்றும் அதே ஆவியினால் நாம் திருமுழுக்கு பெறுகிறோம். அந்த திருமுழுக்கில் ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். எனவே திருமுழுக்கு என்பது பாவத்திலிருந்து விடுதலை, தூய ஆவியினால் அபிஷேகம். இந்த இரண்டு காரணிகளை திருமுழுக்கு நமக்கு பெற்றுத்தருகிறது. எனவே ஆண்டவர் இதோ கடவுளின் செம்மறி என்று திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகின்ற அதே ஆண்டவரை பின்பற்றி சென்று கடவுளின் ஆவியை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு வளமையாய் வாழ்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இது எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி. இந்த கோலும் நெடுங்கழியும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமது அருட்சாதனங்கள் வழியாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதுப்பிக்கப்படுகிறோம். கடவுளின் ஆவியார் எங்கள் மீது வந்து இறங்குகிறார். அந்த ஆவியினால் புது படைப்பாக ஒவ்வொரு நாளும் மாறுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உமது பிள்ளைகளாய் வளமையாய் வாழ எங்களை ஆசீர்வதியும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.